ஜாக்குவார் தங்கத்துக்கு ரொம்ப கோபம் வருமா சார்? அவர் வைக்கிற குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சம் நீங்கள் ஏதோ கையாடல் பண்ணதா சொல்லி தானே. 20 லட்சமா? ஆமாம் சார். 20 பைசா கையாடல் பண்ணுங்கன்னா சொல்லுங்கள். 20 லட்சம்லாம் அப்புறம் போகலாம். 20 பைசா காமிக்க சொல்லுங்கள் சார் ரெக்கார்டை. சார் இப்போது நம்ம மேலே தப்பு இருந்தால் தான் நமக்கு கோவம் வரப்போகுது. நீங்கள் தான் தப்பே பண்ணல, எதுக்கு சார்? நான் உங்களை போய்ட்டு சொல்கிறேன் தப்பா, கோவப்பட மாட்டீங்களா? சிரிச்சிட்டு போவீங்களா பப்ளிக்கில் சொல்லும்போது? ப்ரெஸ்ஸில் வரேன் உங்களை வந்து டக்குன்னு ஏன்னா நாயா அந்த பொண்ணை நீ கற்பழிச்சுட்டு வந்துட்டா நம்ம கோவம் வராதா? இல்லைங்க அப்படி சொல்லிட்டு போவீங்களா? கோவம் வரும் சார். அப்போ தான் நான் மனுஷனாக இருக்க முடியும். என் பாஸ் கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் ஃப்ரீ, தேட்டருக்குள்ளே ஃப்ரீ, பஸ்ஸு ஃப்ரீ. என்ன பாஸ் சார்? ஏதோ ரயில்வேல இருந்து பாஸா சார்? இல்லை சார், அந்த இது பத்திரிகைக்கு ஒரு கார்டு கொடுப்பீங்களா, ஐடி கார்டு, ப்ரெஸ் கார்டு சொல்லி கொடுப்பாங்க. அது கொடுத்து நான் லெட்டர் காமிக்கிறேன், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெஸ் கார்டுக்கு வந்து ட்ரெயினில் ஃப்ரீ, பஸ்ஸில் ஃப்ரீ, தேட்டரில் ஃப்ரீ, இல்லை சார் ஃப்ரீ. வேறு கோயிலுக்குள்ளே போனால் ராஜோபச்சாரம் சார் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன்கிட்ட தான் கேட்கணும். அவன் லெட்டர் கொடுத்துருக்கான், அவன்கிட்ட தான் கேட்கணும். நான் காமிக்கிறேன், அதையும் காமிக்கிறேன், நீ பாருங்கள். நந்தினின்னு இந்த பொண்ணு. ஓகே சார். இந்த பொண்ணு கடிதமே கொடுத்துருக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு நீ பார்த்துங்க, நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்துங்க. ஜாக்குவார் தங்கத்துக்கு ரொம்ப கோபம் வருமா? ஒரு 50 வயசு வரைக்கும் பேசலாம் அடிப்பேன். ஒரு வாட்டி அடி வாங்கிட்டாலும் அப்புறம் என்கிட்ட பேச மாட்டான், அவ்வளோ வேகமாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது சார். இப்போ நம்ம சித்தர் வழிபாட்டில் என்னைக்கு போகணும் அன்னையிலேருந்து அடிக்கிறது இல்லை யாரையும். இல்லை சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கோவப்பட்டீங்க, கட்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓ கரெக்டு. ஆமாம் கோவப்பட்டேன்னா அப்புறம் ஒரு குருவிக்காரன் ஒருத்தன் கேட்டான். குருவிக்காரனா யாரோ ஒருத்தன் கேட்டான், அதனால் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதாகி போச்சு. இல்லை என்னென்னா கோபம் இல்லை சார், அவன் ஒரு திருடன் சார். அவன் வந்து எங்கள் சங்கத்தில் ஈசி மெம்பர் என் அணியில் தான் ஜெயித்தான். ஜெயிச்சு உள்ளே இருக்கிற வரைக்கும் 2023 வரைக்கும் என் கூட நிற்கிறான். 2020 பொங்கலுக்கு வரைக்கும் நிற்கிறான். அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஊருக்கு வந்து பூட்டு போடுறாங்க சங்கத்தை. பூட்டு போடும்போது டக்குன்னு அந்த பக்கம் போகிறான். அந்த பக்கம் ஏன்னா ஜெயிச்சிருவாங்க, அந்த பக்கம் ஏன்னா பொண்ணு அங்கே போகிறான். அதுக்கு முன்னாடி அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவனுக்கு மேலே. இப்போ இவன் என்ன பண்ணுறான், எனக்கு 2021 ஒரு முன்னாங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷன் சிறப்பு வந்து நான் போயிருக்கேன், பேசிவிட்டு அந்த படம் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு பேசிட்டு வந்துட்டேன். டைரக்டர் முடிச்சிடும். அடுத்த நாள் இவனை கூப்பிட்றேன், வாங்க போகலாம் அப்படின்னேன். ஐயா அதெல்லாம் வரமாட்டேண்ணா, இவனுக்கு படத்துக்கு எவன் போவான் அப்படிங்கிறான். அப்போ நான் சொன்னேன், இல்லை வாங்க சேகர், சும்மா இப்போ காரில் போய் நம்மளே உங்களை ட்ராப் பண்ணிடுறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ அடுத்த நாள் என்னை பார்க்க தயாரிப்பாளர் டைரக்டர் வராங்க. வந்தவுடனே இவன் எழுந்திரிச்ச உடனே வெளியே போகிறான். ஏன்னா காலைல வந்து உட்காந்துருவான் சாப்பிட்றதுக்காக இங்கே ஆஃபீஸில். ஓகே. காலைல வந்து வீட்லேயோ பொங்கலோ வாங்கி சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம், ஏதோ சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பிட்டு ஈவினிங்கில் ஒரு டிஃபன் சாப்பிட்டு போய்டும். ஏன்னா அவனுக்கு வேறு வேலை கிடையாது, சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது. சங்கத்தில் வந்து உட்காந்துருப்பான். சரி சாப்பிட்டு போவான். சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த டைமில் என்ன பண்ணுவான், என் பேர் சொல்லி டைட்டில் வைக்க ஆரம்பிச்சிருக்கான். உங்கள் பேர் சொல்லி என் பேர் 50,000, வெறும் 640 ரூபா டைட்டில். 50,000, 25,000, 1 லட்சம் இது மாதிரி போட்டு விற்றுக்கிட்டு அதான் வேலை. உள்ளே இருக்க 2 பேரை கையில் போட்டு வச்சுருக்கான். எனக்கு அது வரைக்கும் ஓரலாக தெரியாது. முன்னாடி வந்து உட்காந்தா டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து உட்காந்து வந்துச்சு வெளியே வேகமாக ஓடுறான். என்னடா இவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஃபோன் பண்ணுறேன். அப்படி ஃபோனை எடுத்து பார்க்குறான், கில்டு நம்பர்னு ஃபோட்டோ அப்படியே வச்சுட்டு போகிறான். ஆனால் கேமராவில் தெரியுது என்னடா போகிறான்னு சொல்லிட்டு சரி இவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது, சேகர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஐயா என்னண்ணே தெரியும், நீங்கள் சொன்னீங்கன்னா 50,000 கேட்டார்ண்ணா டைட்டிலுக்கு. ஓ என்ன 50,000 கேட்டார், என்னங்க விளையாடுறீங்களா அப்படின்னு. இல்லை கேட்டார், நாங்கள் பணம் போட்டிருக்கோம் ஒரு பேரில். சும்மா சொல்கிறேன், பணம் போட்டு ரெக்கார்டு கொடுங்கண்ணே. உடனே எனக்கு ரெக்கார்டு அனுப்புகிறார். ரெக்கார்டு அனுப்பிச்சிட்ட உடனே கண்ணை வாங்கியிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. அதான் 5,000 வாங்கியிருக்கான். வாங்கி அவன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. நம்பி தானே ஆகணும் சார். அவர் வைக்கிற குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சம் நீங்கள் ஏதோ கையாடல் பண்ணதா சொல்லி தானே. 20 லட்சமா? ஆமாம் சார். 20 பைசா கையாடல் பண்ணுங்கன்னா சொல்லுங்கள். 20 லட்சம்லாம் அப்புறம் போகலாம். 20 பைசா காமிக்க சொல்லுங்கள் சார் ரெக்கார்டை. சார் இப்போது நம்ம மேலே தப்பு இருந்தால் தான் நமக்கு கோவம் வரப்போகுது. நீங்கள் தான் தப்பே பண்ணல, எதுக்கு சார்? நான் உங்களை போய்ட்டு சொல்கிறேன் தப்பா, கோவப்பட மாட்டீங்களா? சிரிச்சிட்டு போவீங்களா பப்ளிக்கில் சொல்லும்போது? ப்ரெஸ்ஸில் வரேன் உங்களை வந்து டக்குன்னு ஏன்னா நாயா அந்த பொண்ணை நீ கற்பழிச்சுட்டு வந்துட்டா நம்ம கோவமாக வராதா? இல்லைங்க அப்படி சொல்லிட்டு போவீங்களா? கோவம் வரும் சார். அப்போ தான் நான் மனுஷனாக இருக்க முடியும். அந்த நாய் திருடனை நான் வந்து இப்போ ஆதாரமாக உங்கள்கிட்ட வைக்கிறேன். என்ன ஆதாரம் இருக்கும் பாருங்கள். அந்த முன்னா படத்துக்கு வந்து பணம் வாங்கினது ரெக்கார்டாக சொல்கிறேன்.
நான் உனக்கு லெட்ரு வேறு போட்டிருக்கேன், பணம் வாங்கினியே கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒரு படத்தோட பேர் புக் பண்ணுறதுக்கு வந்து 648 ரூபா. ஆமாம், 640 ரூபா சார். அவனை அச்சார பத்திரிகைக்கு வந்து காசு வாங்குறேன்னு இதை பாருங்கள். அது எல்லாத்த விட அவர் நான் இப்போ இது அடுத்த பேஜ். இது என்னென்னா, இப்போ அவங்க போயிட்டார். போனோடனே அவர் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டார், லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். நான் உங்கள் பேர் சொல்லி கேட்டார். 5000 ரூபா அவர் பேரில் அக்கௌண்ட்டில் போடுறோம். 5000 ட்ரஸ்ட் 5000 15,000 10,000 கையில் 25,000 வாங்கியிருக்கான். வாங்கின உடனே நீங்கள் முடிஞ்சு அந்த ப்ரொடியூசர் நம்பர் தரேன், நீங்களே பேசுங்க. வாங்கிட்டு நான் அடுத்த நாள் வரான். இந்த மாதிரி கேட்குறேன், டிஃபன் சாப்பிட வரான் காலையில். என்ன சார் இது மாதிரி பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஐயோ நான் வாங்கவே இல்லை, நான் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கான், என் குழந்தை மேலே சத்தியமாக, என் 2 குழந்தை மேலே சத்தியமாக நான் வாங்கலைன்னு எழுதி கொடுத்துருக்கான். லெட்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி சார், அவர் தெரியுமா? அவர் எனக்கு தெரியவே தெரியாது. டைரக்டர் யார், ப்ரொடியூசர், அந்த நாயங்கள்லாம் யாருன்னு பார்ப்பா, அவெல்லாம் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறவனா அப்படின்னு கேவலமாக பேசுகிறான். பேசுகிறாங்க சார், கில்டு மெம்பரு, அவர் தயாரிப்பாளர், அவர் பற்றி கேவலம் பேச எந்த விதமான ரூல்ஸும் யாருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. ஒரு மனிதனை பற்றி இப்போ உங்களை நீங்கள் இருக்கீங்க சார், என்னோட சின்னவராக இருந்தாலும் நான் வாங்க தம்பின்னு தான் சொல்லுவோம். வாடான்னு சொல்கிறது அநாகரிகமாக நான் நினைக்கிறேன். நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் இருந்து வந்தது எம்ஜிஆர் கிட்ட. இப்போ நான் சொல்லும்போது அவன் பேசின வீடியோ என்கிட்ட இருக்குது. சும்மா ஆடியோலாம் இல்லை, வீடியோவே இருக்குது. நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் எங்கள் சங்கப்படி என்னென்னா, ஒருத்தர் டைட்டில் வாங்கினா அந்த டைட்டில் வந்து அவர் கையெழுத்து போட்டு தான் வாங்கணும். கையெழுத்து போடாமல் கொடுக்க மாட்டோம். இப்போ அந்த முன்னாங்கிற டைட்டில் சேகரங்கிறவர் எது கையெழுத்து போட்டு வாங்கணும்? வாங்கக்கூடாது இல்லையா? அவர் வாங்கியிருக்காரு. உடனே இதை எடுத்து காமிச்சேன், என்ன சேகர் இதில் ஏன் கையெழுத்து போட்டிங்கன்னு. அது வந்து அப்படின்னாரு. தூக்கி அப்படியே காமிங்க. அதை பாருங்கள், இந்த முன்னாங்கிற டைட்டில் இது இன்னும் கொஞ்சம் ரைட்டாக அதுதான் முன்னாங்கிற டைட்டில் சேகர் கையெழுத்து போட்டிருக்காரு. அதில் கிளியராக ஒரு காப்பி காலில் உங்கள்கிட்ட வாங்கியிருக்காரு. இப்போ நான் இதை கேட்குறேன். கேட்கவுடனே இல்லைண்ணே அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணே இங்கே மன்னிச்சுங்கன்னு காலை வந்து பிடிக்கிறார். காலை பிடிக்கிற வரைக்கும் என்கிட்ட வீடியோ இருக்குது. நான் முதல்ல வெளியே போங்கங்கிறேன். வெளியே போங்க. மெம்பர் ஓட்டு போட்டது எதுக்காகனா மெம்பரை காப்பாற்றுறக்க மட்டும்தான். நீ சாப்பிட்றதுக்கோ நொட்டுறதுக்கு அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் சாப்பிட்ணும். இங்கே என்ன உனக்கு சாப்பாடு? அவன் எலும்பை எப்படி கடித்து சாப்பிட்ருக்கான்னு வீடியோ இருக்குது, நான் காமிக்கிறேன். அதை அவன் கை அடிபட்டுங்கிறத விட அவன் வந்து ஒய்ஃபோட அம்மா இறந்துட்டாங்க. ஏன் தான் நைட்டு 10 மணி வரைக்கும் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் பணம் கொடுங்கன்ட்டு. 20,000 25,000 கொடுக்குறேன். சரி போயிட்டு வா, நான் தான் எல்லாம் செய்யணும், வேறு யாருமே இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறான். சரி 25,000 கொடுத்து அனுப்புகிறேன், என் சொந்த காசை கொடுத்து அனுப்புகிறேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறான், ஒரு லாரி அடிச்சிருச்சு, ஒரு புளிய மரத்தில் படுத்துருக்கேன், எப்படியா பிக்கப் பண்ணி எனக்கு ஹாஸ்பிட்டலில் சேருங்கிறான். இங்கேருந்து ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி அவனை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 4 மாதம் நான் சாப்பாடு போட்டு 4 மாதம் நான் தான் பார்த்துருக்கேன். அவங்க ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை திட்டினாங்க, என்னண்ணே கொஞ்சம் கூட இது வேண்டாமா, அவனை போய் என்ன கூப்பிட்டு போனீங்க? அம்மா உங்கள் வீட்டுக்காருன்னு சொல்லாதீங்க என்கிட்ட இன்னொரு வாட்டி. அது எவ்வளோ ப்ராடு தெரியுமா? எப்படி சார் கட்டின மனைவி அவரை பற்றி இவ்வளோ இப்படி உங்ககிட்ட எப்படி சொல்லுவாங்க? கேளுங்க, எனக்கு தெரியும். அவங்க முன்னாடியே வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டுக்கு போகும்போது இவன்கிட்ட பேச மாட்டாங்க அவங்க. ஏன்னா வந்து சாப்பிட்றதே திருடி தான் சாப்பிடுவான், உழைச்சி சாப்பிட்றதே இல்லை. இப்போ கூட பாருங்கள், பிஆர்ஓ சங்கம் ஒரு முடிவு வரணும். இவனை மாதிரி ஆளை விட்டு 500 300 கொடுக்குறாங்களா, இவனை முதல்ல அடித்து வெளியே வரணும். இவன் யார் முதல்ல இவன்லாம்? இப்போ நீங்கள்லாம் யார்? இப்போ ஏதோ ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு அப்படி ஜாலியாக உட்காந்து 500 வாங்கிட்டு போகிறான். இவனால் என்ன 190 பேர் பார்க்குறாங்க, அவ்வளோதான். 190 பேர் யார் பார்க்குறா? அவனே பார்க்குறான் 190 வாட்டி, வேறு யாரும் பார்க்குறதில்ல. எவன் பார்ப்பான்? அவன்லாம் ஒரு டிவி. அவன் அதை சொல்லி இப்போ 50,000 நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். நான் வந்து என் பாஸ் கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் ஃப்ரீ, தேட்டருக்குள்ளே ஃப்ரீ, பஸ்ஸு ஃப்ரீ. என்ன பாஸு சார்? ஏதோ ரயில்வேல எதுவும் பாஸா சார்? இல்லை சார், அந்த இது பத்திரிகைக்கு ஒரு கார்டு கொடுப்பீங்களா, ஐடி கார்டு, ப்ரெஸ் கார்டு சொல்லி கொடுப்பாங்க. அது கொடுத்து நான் லெட்டர் காமிக்கிறேன், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெஸ் கார்டுக்கு வந்து ட்ரெயினில் ஃப்ரீ, பஸ்ஸில் ஃப்ரீ, தேட்டரில் ஃப்ரீ, சார் ஃப்ரீ. வேறு கோயிலுக்குள்ளே போனால் ராஜோபச்சாரம் சார். எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனை லெட்டர் கொடுத்துருக்கான், அவன்கிட்ட தான் கேட்கணும். நான் காமிக்கிறேன், அதையும் காமிக்கிறேன், நீ பாருங்கள். நந்தினின்னு இந்த பொண்ணு. ஓகே சார். இந்த பொண்ணு கடிதமே கொடுத்துருக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு நீ பார்த்துங்க, நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா இது மாதிரி ஒருத்தர் 2 பேர்ட்டு இல்லை, கில்லில் உட்காந்துட்டு வர்றவங்கட்டலாம் இதான் வசூல் பண்ணுறது மேலே. ஏன்னா அவன் வேறு எந்த வேலையும் இல்லை சார். இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் ஃபைட்ரு.
ஃபைட் மாஸ்டராக மாதத்தில் ஒரு நாள் ஷூட்டிங் போகணும், இல்லை வருஷத்தில் ஒரு நாள் போனால் கூட எனக்கு போதும். ஏன்னா எனக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அவன் சாப்பிட்றதுக்கே வழி இல்லையே, யாருமே இல்லையே. அதனால் இப்படி ஏமாற்றி வளர்க்குறது தான் வேலை. இப்போ இதை வந்து வெளியே போ அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு அப்புறம் தான் இவன் யாருன்னு நோண்டி பார்த்தா வச்ச குறி தப்பாதுன்னு ஒரு படம் விஜய் டிவியில். விஜய் டிவி, கரெக்ட், விஜய் டிவியில். இவன் மீடியேட்டராக வேலை பார்க்குறேன்னு எல்லா கம்பெனிலுமே ஏமாற்றுவான். ஓ, இப்போ நீ ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா, நான் மீடியேட்டர், நான் வந்து அந்த படம் பண்ணி ரிலீஸ் கொடுத்தேன், இந்த படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் 1000 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்பான். பார்த்தோன்னே உள்ள கிராமத்துலேருந்து வரான், ஆனால் உட்காருங்கண்ணே அப்படின்னு அவனும் பேசுகிறது தான். இந்த பாருங்க ஜாகவர்ட்டேன் ஆனால் அப்படின்னா நான் பேசுவேன். ஏன் கலைஞர் ஐயாவோட டாக்டர்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றிருக்கான். கோர்ட்டில் கேஸ் நடக்காம மேலே. ஐஸ்வரி கணேஷ் சார் காலேஜில் ஒருத்தர் பணம் வாங்கி கேஸ் நடக்குது. எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டாக வச்சுருக்கேன். எதுவுமே ரெக்கார்டு இல்லாமல் நான் எதுவும் பேசலை. இப்போ இவன் அவங்க ஒய்ஃபு எனக்கு சொல்கிறாங்க, அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, ஒரு உதவி பண்ணுறதை கூட நல்லவனு பண்ணுங்க, இவன் மாதிரி ஆளுக்கு பண்ணாதீங்க அப்படிங்கிற. இது அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க. சார் நான் ரெக்கார்டு தரேன், நீங்கள் ரெக்கார்டு போடுங்க, ரெக்கார்டு ஆடியோ ரெக்கார்டு இருக்குது. அவனுக்கே காமிச்சானான், ஏற்கனவே போட்டு விட்டேன். அதை என்னமான்னு கேட்டேன். எங்கள் அம்மா இருந்தாங்கண்ணே, வந்தான், மாலை கூட வாங்கிட்டு வரல, ஏன்னா காசு இல்லைன்ட்டான். நான் 25,000 கொடுத்தேன், மாலை கூட வாங்கலை. வந்தான், சரி ஓகே, அது சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், ஓகே இருந்துட்டு போகிறான்னு விட்டோம். ஆனால் எங்கள் அம்மா தாலியை வெத்தலையில் கழட்டி வச்சு சாமி கும்பிட்டோம். அத்தை எழுதிட்டிங்களா அத்தைன்னு உளுந்து கும்பிட்டான். கும்பிட்டு திரும்பி பார்த்தா வெத்தலையில் உளுந்து கும்பிட்டான். சரி அழுகுறான்னு நாங்கள் விட்டோம். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா தாலியும் காணோம், இவனையும் காணோம். சார் இது கடவுள் சத்தியமாக உண்மை. அந்த அம்மா சொன்ன ஆடியோ இருக்கேன்ட்டேன். சரி, என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், நான் விளையாட்ட சொல்கிறேன், நான் ஆடியோ தரேங்கிறேன், நீ ஆடியோ வேணால் போடுங்க. இப்போ வந்து இதில் தான் ஊரில் விரட்டிட்டு பிடிச்சி அடி ஃபின் எடுத்துருக்காங்க. ஃபின் எடுத்து தப்பிச்ச போதே புளிய மரத்தில் போய் ஒளிஞ்சிருக்கான். அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் போய் காப்பாற்றணும். இப்போ நல்லவே நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, வாங்க நான் வேணால் கூப்பிட்டு போகிறேன். அவங்க ஒய்ஃப்ட்டே கேளுங்க, விட்டே கேளுங்க, உண்மையாக இல்லையான்னு கேளுங்க. அந்த ஊரில் கேளுங்க இவனை எத்தனை பேர் அடித்தாங்கன்னு. சரி, இவ்வளோ பேரை ஏமாற்றிருக்காரு, எப்படி சார் இன்னும் அந்த வெளியில் இருக்கார், வெளியில் சுற்றிட்டு இருக்காரு? சரி, இன்னும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தானுங்க. சரி, வச்ச குறி விஜய் டிவியில் ஏமாற்றினாங்க. என்ன எப்படி சார் அவ்வளோ பெரிய டெலிவிஷன் அங்கே எப்படி சார் ஏமாத்த? அதான் என்ன ஆச்சுன்னா சார், அதுக்கு எங்கள் கில்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். நான் இப்போ வந்து அப்போ ஒரு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், குற்றாலம்னு நினைக்கிறேன். ஒரு 25 நாள் ஷூட்டிங் எனக்கு. இவன் வந்து ஈசி மெம்பர் இல்லையா, குறி தப்பாதுன்னு ஒரு படம் டைட்டில் சும்மா பதிவு பண்ணி வச்சுருக்கான். எனக்கு யார் படம் யாராவது இப்படி வச்சுக்குவாங்க, 640 ரூபா தானே பண்ணி வச்சுருக்கான். அதோட காசு கொடுக்கல, அந்த பொண்ணு பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அந்த நந்தினி தான் அதை பண்ணுறது. அதில் வந்து இப்போ என்ன பண்ண, அந்த வச்ச குறி தப்பாதுன்னு சென்சார் ஆகி போச்சு. சென்சார் மீடியேட்டர்னு சொன்னாலும் அங்கங்கே தெரியும் இல்லையா, டக்குன்னு அம்மா அந்த வச்ச குறி தப்பாதுன்னு எழுதுன்ட்டுருக்கான். லெட்டர் கொடுங்கன்னு லெட்டர் கொடுத்து வச்ச குறி தப்பாதுன்னு எழுதியாச்சு. இது இந்த படம் சென்சார் ஆகி ஒரு மாதம் கழித்து இவன் எழுதுகிறான். எழுதிட்டு நான் வந்து அங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன்ல குற்றாலத்தில், எனக்கு ஃபோன் பண்ணுறானே, இது மாதிரி நான் என் படம் நான் வந்து படம்லாம் எடுத்து முடிச்சிட்டேன், ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் இது மாதிரி பண்ணியிருக்கானுங்கண்ணே. படம் உண்மையிலே எடுத்தீங்களா? எடுத்துட்டானே. எப்போ எடுத்தீங்க? ஷூட்டிங் போனதே தெரியலையாண்ணே. அதெல்லாம் எடுத்துட்டானே அப்படிங்கிறான். ஏன்னா அவன் ஷூட்டிங் எப்பவும் இங்கே தான் உட்காந்துருப்பான். சினிமானா என்னென்னு தெரியாது, ஃபிலிம் என்னென்னு தெரியாது, என்னன்னே ஒன்றும் தெரியாது அவனுக்கு. ஏமாத்துற மட்டும் அவனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அவ்வளோ ஏமாற்றுவான். இப்போ நான் உடனே என்ன பண்ணோன்னே, ஒரு லெட்ரு மட்டும் எழுதணுண்ணே, எழுதி வச்ச விஜய் டிவிக்கு அனுப்பணும் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் சொல்கிறேன், அம்மா லெட்ரு ஒன்று அடிச்சிருங்கம்மா, அடிச்சிருங்க. அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி, ஆமாம் இதெல்லாம் பிரச்சனைக்கு முன்னாடி, இவன் இந்த அப்புறம் தான் நான் அவனை செக் பண்ணுறேன் இவன் யாருன்னு. இப்போ விஜய் டிவியில் வந்து 5 லட்ச ரூபா கேட்ட அடிக்கிறான். நான் படம் முடிச்சிட்டேன், படம் ரிலீஸ் டைமில் இப்படி பண்ணிட்டீங்க, அதனால் 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி 5 லட்ச ரூபா கொடுக்குறான், கேட்குறான். அதையும் லெட்ரு தரேன். இப்போ விஜய் டிவி வந்து கவுன்சிலில் மெம்பர். கவுன்சிலில் வந்து சொல்கிறாங்க என்ன சார் அப்படின்ட்டு. சேகரும் அங்கே மெம்பராக இருக்கான். ஆனால் அவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு 5 லட்ச ரூபா லாஸு, படம் எடுத்து எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு நிறையா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசுனா எல்லாம் சங்கமாக பேசி 50,000 பேசி முடிக்கிறாங்க, பணத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அதான் கவுன்சில் லெட்டர் எழுதியிருக்காங்க, அதையும் காமிக்கிறேன். அது போச்சா இது. அதுக்கப்புறம் வந்து சன் டிவியில் சாதிக் பாஷான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு படம் பண்ணுறாரு.
அந்த படம் டைட்டில் என் டைட்டில்னே லெட்டரில் கொடுக்குறான். ஓ சரி அவர்கிட்ட 5 லட்ச ரூபா கேட்குறான். அவர் இங்கேயும் மெம்பர் கில்டுலையும் ஆனால் என்ன வந்து பார்க்குறாரு. என்னண்ணே சொல்கிறேன், செக் பண்ணால் அவர் தான் முன்னாடி பண்ணுறது, இவன் பண்ணவே இல்லை. சும்மா மிரட்டுறான். நான் வந்து ஈசி மெம்பரு, எனக்கு ஜாகவார்த்தங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஏன் பேரை சொல்லி மிரட்டுறான். அப்போ நான் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரினா அவங்களுக்கு கேட்குறேன், லெட்டர் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு கேட்குறேன் என்ன ஆச்சு என்ன ஆச்சு. இது மட்டும் இல்லை, கலைஞரோட டாக்டர் ஒருத்தர் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன் 5 லட்சம். நான் சொன்னேன் நீ அவர் நீங்கள் சொன்னீங்கன்னு எப்படி சார் அவங்களும் கொடுத்தாங்க? சார் அவங்க ஜாகவார்த்தங்க கேட்டால் நான் வந்து இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, ஓகே அவங்க உங்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இந்த பாரு அண்ணன் வேணால் பேசுகிறேன்னு எனக்கு ஃபோன் போடுவான். சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். நல்லா இருக்கண்ணே, அதான் இங்கே வந்தேன், நான் பேசுகிறக்காக வந்தேன், பேசிகிட்டு இருக்கேன், முடிச்சோன்னு உங்களை கூப்பிட்றேன் சரின்னு வச்சுருவான். எதுவுமே சொல்லாமல் இது மாதிரி சொல்லுவான். நான் அவர்கிட்ட என்ன அவர் என்ன நினைப்பார், ஓ அவர் தான் சொல்லியிருக்காரு போட்டு கொடுத்துருவாரு, ஜாகவார்த்தம் கொடுத்துருவாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐஸ்வரி கணேஷ் காலேஜ் இருக்கு இல்லையா, பிரின்ஸிபல் ஒருத்தர் வாங்கியிருக்கேன் 5 லட்ச ரூபா. கோர்ட்டில் கேஸ் நடக்குது, எல்லாமே கோர்ட்டில் கேஸ் நடக்குது. நான் அவனும் உங்களுக்கு சும்மா சொல்லலை. செக்கு கொடுத்து ஏமாற்றுவான், செக் கொடுத்துருவான், செக் கொடுத்து ஏமாத்துறது. இப்போ எனக்கே எழுதி கொடுத்துருக்கான் சார், எனக்கு வந்து கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா தரணும் எனக்கு எழுதி கொடுத்துருக்கான். நான் கோர்ட்டுக்கு இப்போ தான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் அது சம்மந்தமாக. ஏன்னா அது ஆடியோவும் என்கிட்ட பேசியிருக்கான், என்னென்னக்கு உங்கள்கிட்ட காசு வாங்கினேன், அது ஆடியோ நானாக போட்டு வாங்கினேன் அவன்கிட்ட. நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்னப்பா எதுக்கெல்லாம் காசு வாங்கினானே, இந்த குறும்படம் ஒன்று வாங்கினேன் பண்ணலானே, அதில் எனக்கு ஒரு 50 லட்சம் 50,000 கொடுத்தீங்க. குறும்படம் சொன்னா 60,000 பார்த்தீங்களோ. அதான் அந்த படம் எடுக்கிறேன்னு பப்ளிசிட்டார். நான் என்ன பாக்கியராஜ் சாரை கூப்பிட்டு இவனாக ஒருத்தர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். ஜெயிச்சவங்களுக்குலாம் கொடுக்கல, கொடுக்குறத அறிவிச்சிட்டா அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. என்னை கூப்பிட்றான். நான் போய் பேசி அந்த பையனுக்கு நான் காசு தரேன்னு சொல்லி நான் வீட்டில் வந்து என் சொந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா சரி நம்ம கூட இருக்கான், அது தப்பு பண்ண பணத்துக்கு இது பண்ணிட்டான்ட்டு நான் பண்ணி. இது மாதிரி 1 2 இல்லை சார், நிறையா பண்ணியிருக்கேன். ப்ராடு அதில் வந்து ஆதாரமாக நான் சொல்கிறேன். முடிஞ்சு அவனை என் மேலே கேஸ் போட சொல்லுங்கள். நான் போட்டிருக்கேன், அவனை என் மேலே போட சொல்லுங்கள். ஒருத்தர் நல்லவராக நினச்சி நீங்கள் கூட வச்சுக்கும்போது அவர் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன சார் பண்ணுறது? சார் உலகத்தில் நம்பிக்கை துரோகி நிறைய பேர் ஆகிட்டாங்க சார். கருட புராணத்தில் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்த விட துரோகம் நம்பிக்கை துரோகங்கிறாங்க. அவனுக்கு பண்ணுறானுங்க, இறைவன் அதுக்கான தண்டனை கொடுப்பாரு. நான் அதான் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன் சார், நான் எதுக்கும் கவலைப்படல. என் பணத்தை கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். வெறும் பேப்பர் தானே, அது என் உயிரை கொடுக்கலையே. அவங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க, இன்றைக்கி இல்லை நாளைக்கு அனுபவிப்பாங்க. அதுக்காக நான் கவலைப்படல. ஓகே, நான் வந்து சாதாரண ஆள் தான். சென்னைக்கு வரும்போது எங்கள் ஊரில் சொத்து இருக்க வழியே இங்கே வந்து நான் ஒன்றும் சம்பாதிக்கலை, ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். இதற்கு நிறைய சொத்து வாங்கி வச்சுருக்கேன், நல்லா இருக்கேன். நான் எதுக்கு சார் கவலை பண்ணணும்? கெட்டு போகலையே. நான் கொடுக்குற இடத்துல தானே இருக்கேன், வாங்குற இடத்துல இருக்கேன். ஐயா காசு கொடுங்க, ஐயா காசு கொடுங்கன்னு நான் கேட்கலையே. இந்தா அப்படின்னு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் சார் இருக்கேன். கொடுக்கலாம், எல்லாருமே கொடுக்கலாம், தப்பு இல்லை. அட்லீஸ்ட் சாப்பாடாக வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிச்சைக்காரன் கேடுகட்ட பிச்சைக்காரனுக்கு தான் கொடுக்கக்கூடாது. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. பிச்சைக்காரனை கூட பாத்திரம் அறிஞ்சு தான் போட சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிச்சைக்காரன் பாத்திரம் அறியாமல் பிச்சை போட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது எங்கள் கில்டுக்கு கேட்ட பேர். டைட்டில் 50,000 வைக்கிறான், 5 லட்சம் வைக்கிறான்னு கேட்ட பேர். அது மட்டும் விடுங்க சார். இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வாங்கியிருக்கான், என்னோடய ஐடி கார்டு கொடுத்தாக்கா எல்லாம் ஃப்ரீ. அப்புறம் இன்னொரு 3 பேர்கிட்ட அதே மாதிரி ஐடி கார்டு கொடுத்து காசு வாங்கியிருக்கான். 3 மாதம் ஒரு வாட்டி 500 ரூபா கட்டணும்னு கேட்குறான். 3 மாதம் ஒரு வாட்டி 500 ரூபா உண்டா சார்? அப்படி இருந்தாலும் இப்போ எங்கள் சங்கத்திலே வந்து வெறும் 600 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு 500 ரூபாயும். என்ன நானும் உங்களுக்கு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், எனக்கு ஒரு கார்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நானும் யூஸ் பண்ணிப்பேன் சார். இவன் கார்டை யார் சார் யூஸ் பண்ணுவான்? நீங்கள் வேறு, நீங்கள் இவன் கார்டை சார் சன் டிவிலே அப்படி கார்டு கொடுக்கல. அதை தான் சார் எங்களுக்கு ஷாக்காக இருக்குது. தந்தி டிவியில் கொடுக்கல, தந்தி பேப்பரில் கொடுக்கல. இவன் யார் சார் அவன்? சார் அவனை பற்றி கேவலமான ஒரு மனுஷன் சார் அவன். நான் என்ன சொல்கிறது? அதுதான் அது என்னென்னா, அன்றைக்கி பேசுகிறவன் மேலே ஒருத்தர் முதல்ல பேசினால அது வந்து அவன் பயங்கர திருடன், அவனுக்கு இவன் சப்போர்ட்டு. அதான் ஏறி அவன் என்ன சொன்னான், பெரியவங்களாம் சீக்கிரம் செத்து போங்க அப்படின்னா. கவனிச்சிங்களா? எம்ஜிஆர் தியாகராஜ பாஸ் செத்தார், எம்ஜிஆர் செத்தார், சிவாஜி கணேசன் செத்தார், ரஜினி என்ன சாகலை, இன்னும் இருக்கார். வயசானவர் ஏன் இன்னும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறான், சங்கத்தில் எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் போயிடுங்க, ஒரு 2 வருஷம் ஆட்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு பெப்சியை சொல்கிறான். பெப்சி ஆர்கே செல்வமணிலேருந்து பெப்சியில் இருக்க எல்லா தலைவரும் சொல்கிறான். அதுக்கப்புறம் ரஜினியை சொல்கிறான், ரஜினி இவ்வளோ நாள் இருக்கார் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன
திண்ணை எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ அப்படின்னு சொல்கிறான். அண்ணன் எப்போ சாவார் திண்ணை எப்போ காலியாகும்னு தான் சொல்லுவாங்க பழமொழி. இவன் அதை மாற்றி சொல்கிறான் மேடையிலே. சொல்லிவிட்டு சொல்கிறான், நான் சாவுங்கன்னு சொல்ல விளையிறங்கன்னு சொன்னேங்கிறான். அவன் என்ன வாயில் சொன்னான்னு தெரியல. பாருங்கள், நிறைய பெரியவங்க இறந்துட்டாங்க, சினிமாக்காரங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணுறான். நான் அதை தான் பேச வந்தேன், இவனை பற்றி சொல்லவே இல்லை. இவன் யாருனே, இவன் ஏதோ குருவிக்காரன் ஒரு 200 உட்காந்துருக்கான், அதனால விட்டுருவேன். அங்கே அவனை பற்றி பேசும்போது இவன் தடுத்தனால இவனை பற்றி பேச வேண்டியதாகி போச்சு. ஓ, அவர் அந்த விஷயத்தை பேசும்போது இவர் தடுத்ததுனால தான் இந்த இல்லை, இவனை பற்றி நான் பேச வேண்டிய, இவன் அதுக்கு சம்மந்தமே இல்லையா. இவன் நான் கேள்வி கேட்குறேன், நீ யாரானே பத்திரிக்கை, டேய் நீ பத்திரிக்கைன்னா அப்போ இவங்கெல்லாம் யாரா? ஆமாம், இதான் கேட்டிங்க. ஆமாம் சார், அவங்களாம் பத்திரிக்கைனா தெய்வம் சார். இன்றைக்கி ஒரு படம் ஓடுறதுக்கு தியாகராஜ பாதர் காலத்துலேருந்து இந்த படத்தை கூட நிறுத்தினது யாருன்னா பத்திரிக்கைக்காரங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ யார்ரா? நீ பத்திரிக்கைக்காரனா? சும்மா பத்திரிக்கை பேர் போட்டால் நீ பத்திரிக்கைக்காரனா? நான் கூட தான் ஜாகுவார் டிவி வச்சுருக்கேன், ஜாகுவார் பத்திரிக்கை வச்சுருக்கேன், ஆல் இண்டியா ப்ரெஸ்ஸில் மாநில பொருளாளராக இருக்கேன். அப்புறம் நீ எதில் இருக்கா? உன் கார்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கா? சார் அதான் இருக்கே சார், பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். எங்கே ஒரு பஸ்ஸில் போட சொல்லுங்கள், செருப்பு கட்டி அடிப்பாங்க. ஒரு பஸ்ஸில் போக சொல்லுங்கள், சார் இதை நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக இந்த லெட்டரை நீங்கள் போடணும். கண்டிப்பாக சார். வேறு எதை வேணால் போடணும், இந்த லெட்டரை போடணும். அந்த பாப்பாவை ஏமாற்றிருக்கான் பாருங்கள், எவ்வளோ பேர் ஏமாற்றிருக்கான் சார். நான் இதெல்லாம் ஆதாரமாக சொல்கிறேன், இல்லைன்னு மறுக்கட்டும், இன்னும் மறுக்கட்டும். இன்னும் நிறையா இருக்குது. இப்போ இது வரைக்கும் சொல்கிறேன், இது முதல் அத்தியாயம் தான். முதல் அத்தியாயம். திருப்பி சொன்னால் இனிமேல் நான் வீடியோலாம் எடுத்துருக்கேன், அதை போடுவேன். நான் ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு, படிக்கலை நான். எவனா இந்த கேரக்டர் சரியில்லைனா வீடியோ எடுத்துருவேன். வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு கெட்ட பையனு வீடியோ எடுத்துருவேன். வீடியோவில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நான் எல்லாம் பென்ட்ரைவில் வச்சுருக்கேன். கெட்ட பையன் சார், இந்த காளி மாதிரி எல்லாம் ரெடி எடுத்துருவேன். எல்லாமே வீடியோ எடுத்து போட வேண்டிய இடத்துல போடுவேன். ஆனால் வெயிட் பண்ணிடுறேன், என்ன எங்கே போட சொல்லுங்கள் பார்ப்போம். என் காலில் விழுந்தானா இல்லையா, நான் காமிக்கிறேன் வீடியோ, எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிங்கன்னு சொன்னது இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திருப்பி ஏதோ உங்கள்கிட்ட வந்து அதுக்கப்புறம் அவனை உள்ளே விடலாம். ஓகே, அதான் நான் பேச மாட்டேன்ட்டேன். என்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், இல்லை அது தப்பு அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆப்போசிட்காரங்கிட்ட சேர்ந்துக்கிட்டான். சரி, இவர் இனிமேல் பணம் ஹெல்ப் பண்ண மாட்டார், எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்? எவ்வளோ 10 லட்சம் கொடுத்துருக்கேன் சார், 1000 2000 10 லட்சம் கொடுத்துருக்கேன். அதுவே அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. நான் போட்டு வாங்கினேன், நல்ல வேலை. என்னென்னா அவன் இதில் எழுதி கொடுத்துருக்கான் சார், என்னது இருந்தாலும் நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா செக்கு நிறைய பேர் கொடுத்து நான் ஏன் செக் இல்லைன்ட்டான். அது ஏன் செக்கில் திருடிட்டு போச்சான் அப்படின்ட்டான். அதெல்லாம் போட்டு என்ன சேகர் என்கிட்ட என்னெல்லாம் பணம் வாங்கினீங்க ஒரு வாட்டி சொல்லுங்கள். ஆனால் எங்கள் மாமியார் சாகும்போது இந்த பணம் கொடுத்தீங்க, என்னோடய குறும்படத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை 60,000 கொடுத்தீங்க. வீடு ஒரு நண்பர் சார், அவரோட வீடு பிளாட்டு, அவரை அப்படி இப்படி ஏதோ சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த வீட்டை இவன் பேரில் எழுதிக்கிட்டான். கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கூட தங்க முடியாது, சும்மா ஆஃபீஸ் மாதிரி அங்கே வச்சுருக்கான். அவங்க கூட அங்கே தங்கலைன்னு நினைக்கிறேன். இப்போ அதை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான், எனக்கு தெரியாது இவன் வீடு தான் போலுக்கு, நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தேன். அது வாட்டர் கனெக்ஷனில், அது கனெக்ஷன் இல்லைன்னா எனக்கு அதனால் நான் கொடுத்தேன். அது இப்போ சாமானியம் ஏன் படம்ட்டான்ல, இதை பார்த்துருப்பீங்களே. இந்த வேலையை என்னென்னா அதுதான் ஒரு மாதிரி அப்படின்னா, இந்த படத்தில் எப்படியா நம்ம ஆட்டை போடணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணி எவ்வளோ முடியுமோ அதை கறக்க ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 500 கேட்போம். இல்லைண்ணே பெட்ரோல் போட காசு இல்லைண்ணே 500 கொடுங்க நம்ம, அதாவது கேட்போம். சார் வண்டி அடகு வச்சுனா சார், நான் தான் சார் மீட்டு கொடுத்தேன். அதையும் அதில் சொல்லியிருக்கான், வண்டி அடகு வச்சுருந்தேன்னா மீட்டு கொடுத்தீங்கன்னான்றான். எல்லாமே நான் அவன்கிட்ட ஆடியோ அவர் சம்மந்தமாக பேசின ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. அவர் சம்மந்தமாக மட்டும் இல்லை சார், இந்த சங்கத்தில் எவன் தப்பு பண்ணியிருக்கான் அத்தனை பேர் ஆதாரம் வீடியோ வச்சுருக்கேன். என்ன நினைப்பானுங்க, தாங்க வார்த்தைங்க படிக்கல நினைப்பான். நான் உஷாராக என்ன பண்ணுவேன், எப்போவுமே சிசிடி இருக்கும். இப்போ கீழே ஒரு பட்டன் வச்சுருப்பேன், அதை அழுத்திட்டேன்னா ரெக்கார்டு, வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் ரெக்கார்ட் ஆகாது. சும்மா வந்துட்டு போனது தான் தெரியும். ஆனால் எல்லாரையும் இவனுக்கு மறையால் அழுத்தி ரெக்கார்டு, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் வீடியோ. எங்கே போனாலும் இல்லை நொல்லெல்லாம் சொல்ல முடியாது. வந்து போட்டோம், கோர்ட்டுக்கு போக சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் கோர்ட்டில் போட்டிருக்கேன், அவன் மேலே கேஸ் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லுங்கள். கேஸ் நடந்துக்கிட்டு ஹைகோர்ட்டில். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். நீங்கள் எவ்வளோ தான் கேட்டது. என்னோட ஆதங்கம் நிறையா இருக்குது. இருந்தாலும் நல்லவங்களுக்கு எப்போவும் மக்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா கெட்டவங்க நிறையா இருந்தால் கூட நல்லவங்க இருந்தால் தான் மழை பெய்யும். இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பூதங்களும் வேலை செய்தனாலே நல்லவங்களுக்காக தான். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.